பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சியில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தினம் கலந்து கொள்ள இருக்கார். அதற்காக நாளை பிற்பகல் திருச்சி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான திட்டம் இருக்கிறது. அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரமாண்ட பொதுக்கூட்டத்திலையும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கார். அதற்காக பிரம்மாண்ட மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக ஒரு பிரம்மாண்ட பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 பேர் மேல் அமரக்கூடிய அளவில் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகலில் திருச்சி விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர இருக்கார். அங்கிருந்து இந்த அரசு நிகழ்ச்சியில் முதல் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை, முடிவு பெற்ற திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அதன் பின்னர் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாஜகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பிரதமர் தமிழகம், குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில பிரதமருடைய வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி மதுரை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது திருச்சியில் நடைபெறக்கூடிய ஒரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கார். காவல்துறை முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்த பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியிலையும் பிரதமர் பேச இருக்கார். இந்த நிகழ்ச்சி குறித்து பாஜக நிர்வாகிகள்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப பிரதமர் வர இருக்காரு, என்ன எதிர்பார்ப்புல இருக்கீங்க நீங்க? பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாகும் போது தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த முதன்மை மாநிலமாக இருக்கணும்னு பிரதமர் விரும்புகிறாங்க. தமிழ் மொழியில் அக்கறை இருக்காங்க. தமிழ் மக்கள் மீது ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. எங்களுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்களாக இருந்தாலும், எங்களுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன், மற்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகனும், அது மாதிரி முக்கியமாக உள்ளவங்க எல்லாருமே, கட்சியில் முக்கியமாக உள்ளவங்க அத்தனை பேருமே ரொம்ப தீவிரமாக பிரதமரோட வருகையை மிக சிறப்பாக பண்ணணும். ஏன்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்த பிரதமருக்கு நம்ம நிறைய அந்த நன்றியை காட்டணும். ஒரு பெரிய மேடை அமைச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஏற்பாடுகள் இல்லை, மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பொறுப்பெடுத்து கட்சிக்காரங்க எல்லாரும் வரணும். கூட்டணி கட்சியோட சேர்ந்த தலைவர்களும் அந்த மாவட்ட செயலாளர் முக்கிய நிர்வாகிகளும் இதில் ரொம்ப முக்கியமாக மெனக்கெட்டு செய்கிறாங்க. நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டம் சிறப்பான கூட்டம் மட்டும் இல்லை, இந்த தடவை நிச்சயமா ஆட்சி மாற்றத்துக்கான இது ஒரு அடிப்படையான ஒரு வாய்ப்பா இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பாஜகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய தொண்டர்களும் பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒரு உற்சாகமான எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பிற்பகல் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறார். ஹெலிபேடில் அவருக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரை வரவேற்பதற்கான திட்டம் இருக்கிறது. அதன் பின்னர் இங்கிருந்து ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இங்கிருந்து விமான நிலையம் செல்லும் வழி முழுவதுமே அதிமுக மற்றும் பாஜகவுடைய தொண்டர்கள் அவருக்கு வழி அனுப்பக்கூடிய வரவேற்பையும் நடத்த இருக்கிறார்கள். ரோட் ஷோ மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து விமான நிலையம் சென்று அவர் டெல்லி சென்றடைவார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.